வெல்கம் டு சாந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9ஆம் வகுப்பில் அடுத்த செகண்ட் பார்ட்டில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய மீதி 3 பாடத்தை தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாடம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அரசாங்கங்களின் வகைகள். சரிங்களா? ஸோ அரசாங்கங்களின் வகையை பொறுத்தளவு நம்ம ஏற்கனவே நிறைய பேசிட்டோம். ஒற்றை ஆட்சி முறை, இரட்டை ஆட்சி முறை, பலகட்சி ஆட்சி முறை, நாடாளுமன்ற ஆட்சி முறை, ஜனநாயக கட்சி முறை. சரிங்களா? ஸோ ஜனாதிபதியோட ஆட்சி. ஸோ இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டோம். கூட்டாட்சி முறை, மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுத்தினாங்க அப்படின்னா அது கூட்டாட்சி முறை. ஸோ இந்த இதில் என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா ஒவ்வொரு நாடு அதில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தோட பேர் என்ன, ஸோ அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க அந்த பாடத்தில். அதுதான் அடிப்படையாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு அரசாங்கத்தோட உறுப்புகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மாநில அரசுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் என்னெல்லாம் இருக்கும்? சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை, அதிகாரம் அனைத்தும் எப்படி பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கும், கிடைமட்டமாக பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ அதே தான் ஒரு அரசாங்கத்தோட உறுப்புகள்லாம் எதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா சட்டமன்றம், நிர்வாகம் மற்றும் நீதித்துறை. ஸோ சட்டமன்றம் சட்டத்தை ஏற்றுவாங்க, நிர்வாகம் அதை செயல்படுத்துவாங்க, நீதித்துறைன்றவங்க என்ன செய்யணும், அதை நிலைநாட்டுறது யாருடைய வேலை அப்படின்னா நீதித்துறையோட வேலை. ஸோ என்னென்ன ஆட்சி முறைகளாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒற்றை ஆட்சி முறை, கூட்டாட்சி முறை, நாடாளுமன்ற ஆட்சி முறை, அடுத்து ஜனாதிபதி ஆட்சி முறை. ஸோ நம்ம நாடை பொறுத்தளவு என்னது, கூட்டாட்சி முறையும் இருக்குது, ப்ளஸ் ஜென்ரலாக நாடாளுமன்ற ஆட்சி முறை தான் நம்ம நாடு, இந்திய நாடு பின்பற்றிட்டு இருக்கு. இந்திய நாடை பொறுத்தளவு என்னது, கூட்டாட்சி. ஸோ மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுறது தான். ஸோ இருக்கிறதுலே முடியாட்சி அமைப்பிலே மிகவும் பழமையான அரசாங்கம் எங்கே இருக்குது அப்படின்னா ஐக்கிய பேரரசு இருக்குது, யுனைடெட் கிங்டம். சரிங்களா? ஸோ அங்கே என்னது ஒரு மன்னர், அதாவது அரசரோ இல்லை அரசியோ வந்து அரசாங்கத்தோட தலைவராக இருந்து ஆட்சி பண்ணுறது தான் என்னது அப்படின்னா முடியாட்சி அப்படின்றத சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஐக்கிய பேரரசில் காணப்பட்ட முடியாட்சி அமைப்பே மிகவும் பழமையான அரசாங்கமாகும். அரசரோ மகாராணியோ அரசாங்கத்தின் தலைவராக இருந்து சட்டம் இயற்றுல அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் என்னது அப்படின்னா சட்டம் இயற்றும் அதிகாரம் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்திடமே உள்ளது. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஸோ அந்த நாட்டை பொறுத்தளவு மன்னர் இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு உரிய மரியாதையும் கொடுப்பாங்க. ஸோ அந்த நாட்டோட பார்லிமெண்ட்டும் இருக்கும், ஸோ அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் இருப்பாங்க. ஸோ சட்டம் இயற்றணும் அப்படின்னாலும் ஸோ அந்த மன்னருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை என்ன செய்யணும், கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். சரிங்களா? ஸோ ஒற்றை ஆட்சி முறை எங்கெல்லாம் பின்பற்றுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான், ஸோ இலங்கை. அடுத்து அரசு என்ற பதம்னா உங்களுக்கு தெரியும், தமிழில் படிச்சிருப்பீங்க, சொல். ஸோ அதுதான் பதம். பழைய பிரெஞ்சு வார்த்தை, ஸோ எந்த வார்த்தையிலேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா பிரெஞ்சு வார்த்தையிலேருந்து எடுத்துக்கப்பட்டிருக்கும். அதுக்கு மீன் வார்த்தையான கவர்னர் அப்படின்ற சொல்லிலிருந்து இணைஞ்சிருப்பாங்க, எடுத்திருப்பாங்க. இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இயக்கு, ஆட்சி செய், வழிநடத்து, ஆள். ஸோ இந்த இவ்வளவு பொருளை தரும். சரிங்களா? ஸோ பொருள் வரும். எந்த வேலையிலேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா குபர்னர் அப்படின்ற ஒரு பொருளிலேருந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அரசு என்ற பதம் எங்கேருந்து எடுத்துருக்காங்க, எந்த மொழியிலேருந்து எடுத்திருக்கோன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரெஞ்சு மொழியிலேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ கவர்னர் என்றதிலிருந்து அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா இயக்கு, ஆட்சி செய், வழிநடத்து, ஆள் என்ற பொருள் தரும் குபர்னர். ஸோ இந்த ஒரே வேர்டு இந்த எல்லா மீனிங்கையும் குறிக்கும். இயக்கு, ஆட்சி செய், வழிநடத்து, ஆள் அப்படின்ற எல்லா வேர்டையும் குறிக்கிறதுக்கு ஜென்ரலாக ஒரு வேர்டு வச்சுருக்காங்க. அது என்னது அப்படின்னா குபர்னர் அப்படின்ற ஒரு வேர்டு. அடுத்து கூட்டாட்சி முறை. கூட்டாட்சி முறைன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுறதா என்னது அப்படின்னா கூட்டாட்சி முறை. சரிங்களா? ஸோ தேசிய அரசுக்கும் பிராந்தியம் அப்படின்னா மாநில அரசுன்னு அர்த்தம். ஸோ மாநில அரசுக்கும் இடையே உறவின் அடிப்படையில் என்னது ஒற்றையாட்சி முறை என்றும் கூட்டாட்சி முறை என்றும் வகைப்படுத்துவாங்க. சரிங்களா? ஸோ கூட்டாட்சி முறைனா மத்திய அரசு ப்ளஸ் மாநில அரசு இணைந்து செயல்படுவது. கூட்டாட்சி முறையை பின்பற்றும் நாடுகள் எதெல்லாம்னு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து. சரிங்களா? அடுத்து ஆஸ்திரேலியா இருக்குது, கனடா இருக்குது, ரஷ்யா இருக்குது, பிரேசில் இருக்குது, அர்ஜென்டினா இருக்குது, ஸோ இந்தியா இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நிறைய நாடுகள் சொல்லலாம் கூட்டாட்சி முறை, அதில் சில நாடுகள். சரிங்களா? ஸோ நாடாளுமன்ற ஆட்சி முறையை பின்பற்றக்கூடிய நாடுகள் எதெல்லாம் அப்படின்னா நவீன மக்களாட்சி முறைகளை நாடாளுமன்ற ஆட்சி முறை, அதிபர் மக்களாட்சி முறை என 2 வகைகளாக பிரிக்கலாம். ஸோ நாடாளுமன்ற ஆட்சி முறையை என்ன செய்யலாம், நாடாளுமன்ற ஆட்சி முறை, இன்னொன்று அதிபர் மக்களாட்சி முறை. ஸோ நம்ம நாடு பின்பற்றுறது என்ன கொள்கை அப்படின்னா நாடாளுமன்ற ஆட்சி முறையை இந்திய நாடு பின்பற்றிட்டு இருக்கு. அதிபர் மக்களாட்சி முறை எந்த நாடு பின்பற்றிட்டு இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா போன்ற நாடுகளில் என்ன செய்றாங்க, அதிபர் மக்களாட்சி முறையை பின்பற்றிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ நாடாளுமன்ற ஆட்சி முறை என்றது என்ன அப்படின்னா இப்போ நம்ம நேரடியாக எம்பி என்ன செய்கிறோம், ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ இந்திய அரசாங்கத்தை பொறுத்தளவு எழுது 543 எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும்
தொகுதியின் அடிப்படையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுறோம். சரிங்களா? ஸோ அந்த எம்பிக்களோட அரசாங்கம் தான் என்ன செய்யும் அப்படின்னா அரசை அமைத்து மக்களுக்கு தேவையான திட்டங்கள் எல்லாமே செயல்படுத்துறது யார் அப்படின்னா அந்த அமைச்சரவை மட்டும்தான். சரிங்களா? ஸோ அதனால தான் என்னது நாடாளுமன்ற ஆட்சி முறை. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு 39 எம்பி இருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சேர்த்து டோட்டலாக எவ்வளோ பேர் அப்படின்னா இப்போதைக்கு 543 பேர் இருக்காங்க. சரிங்களா? ஸோ நாடாளுமன்ற ஆட்சி முறை அல்லது அமைச்சரவை அரசாங்கம் அல்லது பொறுப்பு அரசாங்கம் அல்லது வெஸ்ட் மினிஸ்டர் அரசாங்கம் மாதிரி என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. ஸோ வெஸ்ட் மினிஸ்டர்ன்றது ஒன்றும் இல்லை, ஸோ இங்கிலாந்து, ஸோ அவங்களோட அமைச்சரவை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெஸ்ட் மினிஸ்டர் அமைச்சரவைன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலாந்து தான் கிட்டத்தட்ட நம்மளை ஒரு 300 ஆண்டுகள் ஆட்சி பண்ணாங்க இல்லையா? ஸோ அதனால் அங்கே என்ன முறையை பின்பற்றுறாங்களோ அதே முறையை தான் நம்ம என்ன செய்கிறோம் இப்போ வரைக்கும் நாடாளுமன்ற ஆட்சி முறையை அதே மாடலை பின்பற்றி நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ உதாரணம் பிரிட்டன், ஜப்பான், கனடா, இந்தியா. ஸோ இங்கே எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா நாடாளுமன்ற ஆட்சி முறை தான் நடைபெற்று கொண்டு இருக்குது. ஸோ நாடாளுமன்றத்தின் பெயர்களும் சில நாடுகளும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இஸ்ரேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாடாளுமன்றத்தோட பெயர் என்ன அப்படின்னா கெனஸ்ட். ஜெர்மனி எடுத்தோம் அப்படின்னா பந்தஸ்ட். அடுத்து டென்மார்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போக்டிங். நார்வே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங். அமெரிக்கா எடுத்துட்டோம் அப்படின்னா காங்கிரஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டோட பாராளுமன்றத்தோட பெயர், நாடு அதனுடைய பாராளுமன்ற பெயர். ஸோ இது கூட கொஸ்டினாக என்ன செய்யலாம் அப்படின்னா கேட்கலாம். சரிங்களா? அடுத்து அதிபர் மக்களாட்சி முறை. ஸோ சட்டமன்றத்திற்கு பொறுப்பில்லாததாகவும் நாடாளுமன்றம் அற்றதாகவும் இணைந்த நிர்வாக அதிகாரத்தாலும் நிலைத்த ஆற்றலையும் உடையதாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ நான் அப்படியே சொன்னேன், அமெரிக்கா போன்ற நாடுகள் என்ன செய்கிறாங்க அதிபர் மக்களாட்சி முறை தான் பின்பற்றுறாங்க. சரிங்களா? ஸோ அங்கே ஒரு அதிபர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்னா அவங்களோட உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்லி மாகாணத்திலே போட்டிடுவாங்க. அடுத்து அந்தந்த ஸ்டேட்லேயே என்ன செய்வாங்க அப்படின்னா போட்டிடுவாங்க. போட்டிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க ஒரு தலைவரையும் நிப்பாட்டியிருப்பாங்க. ஸோ அவங்க யார் அதிகமான மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்காங்களோ அவங்க தான் என்ன செய்வாங்க அப்படின்னா அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ இங்கே நமக்கு பிரதமர் இருக்கார் இல்லையா, அது மாதிரி அங்கே அதிபர் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ அதிபர்ன்றவங்க இப்போ நமக்கு பிரதமர் இருக்காரு, அதுக்கு மேலே குடியரசுத் தலைவர் இருக்காங்க, அதுக்கு கீழே அமைச்சரவை இருக்குது. பட் இங்கே முடிவெடுக்கணும்னா அமைச்சரவை கூடி முடிவெடுத்துக்கணும், பிரதமர்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க, அடுத்து குடியரசுத் தலைவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும், இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது. ஆனால் அதிபர் மக்களாட்சி முறையில் அப்படி இருக்காது. டைரெக்டாக அதிபர் முடிவு எடுக்கிறார் அப்படின்னா அதுவே என்ன செய்யணும் இம்ப்ளிமெண்ட் செயல்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் டிஃபரன்ஷியேட் அதிபர் மக்களாட்சி முறைக்கு. ஸோ இங்கே குடியரசுத் தலைவரை யாரும் இருக்க மாட்டாங்க, பிரதமர் இருப்பார், ஆனால் என்ன செய்வார் அப்படின்னா பவர்ஃபுல் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் இந்தியா பொறுத்தளவு அப்படி இல்லை, குடியரசுத் தலைவர் இருந்தாலும் பிரதமர் தான் என்னது அதிகாரம் அதிகமாக இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் அதிபர் மக்களாட்சியை பொறுத்தளவு அதிபர் தான் என்னது முக்கிய பொறுப்பில் இருப்பார், அவர் தான் அதிகாரமிக்க நபராகவும் இருப்பார். சரிங்களா? அது எந்த நாட்டிலெல்லாம் பின்பற்றுறாங்க அப்படின்னா அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யா, இலங்கை போன்ற நாடுகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதிபர் மக்களாட்சி முறையை பின்பற்றிட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்க அதிபர் தேர்தல் வந்து 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்தளவு நாடாளுமன்ற மக்களாட்சி முறை பதவிக்காலம்னு கேட்டாங்க அப்படின்னா 5 ஆண்டுகள் வச்சுருப்போம் நம்ம. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தளவு என்ன அப்படின்னா அதிபர் தேர்தல் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் அப்படின்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். ஸோ நம்ம இந்தியாவில் என்னஞ்சுக்கலாம், ஒரு நபர் எத்தனை முறை வேண்டுமானாலும் எம்பி எலெக்ஷனில் போட்டிட்டு பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படலாம். ஆனால் அமெரிக்கா அதிபர் தேர்தலை பொறுத்தளவு ஒரு நபரை 2 முறைக்கு மேல் என்ன செய்ய முடியாது, போட்டியிட்டு வென்று அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் 2 முறை மட்டும்தான் அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்பட முடியும். அதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது அப்படின்னா அங்கே 2 முறை ஒருத்தர் அதிபர் ஆகிட்டாருன்னா 3வது டைம் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. சரிங்களா? அங்கே அந்த நாட்டோட சட்டம் அப்படி இருக்கு. ஆனால் நம்ம இந்தியாவில் அப்படி இல்லை. ஸோ ஒரு நபர் எத்தனை முறை வேண்டுமானாலும் பிரதமராக இருக்கலாம், எத்தனை வேண்டுமானாலும் குடியரசுத் தலைவர் ஆகலாம், துணை குடியரசுத் தலைவர் ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், என்ன வேணாலும் ஆகலாம். சரிங்களா? ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மத்திய மாநில அரசுக்கு இடையிலான உறவு என்னென்ன உறவுகள்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா மொத்தம் 3 உறவுகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் சட்டமன்ற உறவுகள், அடுத்து நிர்வாக உறவுகள், அடுத்து நிதி உறவுகள். சரிங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஏரியா. இங்கே கொஸ்டின் நிறைய ரைஸ் ஆகக்கூடிய இந்த ஆர்டிக்கிளும் நிறையா கேட்பாங்க. சரிங்களா? ஸோ நம்ம கொடுத்துருக்க இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்கை பொறுத்தளவு. ஸோ என்ன பிரிவுலேருந்து எந்த பிரிவு வர அப்படிங்கிறது சட்டமன்ற உறவுகள் எடுத்துக்கிட்டோம்னா 245 முதல் 255 வரையும், நிர்வாக உறவுகள் வந்து 256 முதல் 63 வரையும், நிதி உறவுகளை பொறுத்தளவு 268 முதல் 294 வரையும் 94 வரை நிதி உறவுகளை பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ இதன் அடிப்படையில் எனக்கு 280ங்கிறது என்ன இருக்கும், நிதி ஆணையம். ஸோ இதை பற்றி சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் குடியரசுத் தலைவர் விதி 280 பயன்படுத்தி என்ன செய்வார், நிதி ஆணையத்தை அமைப்பார். அதனோட உறுப்பினர்களை என்ன செய்வார் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். சரிங்களா? ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகார பகிர்வு. ஸோ மத்திய மாநில அரசு இடையே உறவுகள் சொல்லியிருந்தோம். அடுத்து வந்து அதிகார பகிர்வு.
ஸோ மத்திய மாநிலத்துக்கு இடையே என்னென்ன பட்டியல் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, மத்திய பட்டியல் இருக்குது. அதிகார பகிர்வுன்றது சென்ட்ரல் அரசாங்கத்துக்கு என்னென்ன துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு, மாநில அரசாங்கத்துக்கு என்னென்ன துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு, பொதுவாக மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் பொதுவாக எத்தனை துறைகள் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் தான் பிரிச்சிருப்பாங்க. ஸோ மத்திய பட்டியல் வந்து 100 துறைகள், சரிங்களா, தற்போது. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ துறைகள் இருந்திருக்கும் அப்படின்னா 97 துறைகள் இருந்திருக்கும். இதே இது மாநில பட்டியலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முன்னாடி 66 துறைகள் இருந்திருக்கும். தற்போது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 61 துறைகள் இருக்குது, சரிங்களா. ஸோ பொதுப்பட்டியலை பொறுத்தவரை முன்னாடி எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னா 47 துறைகள் இருந்திருக்கும். ஸோ தற்போது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 52 துறைகள் இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த 66 மாநில பட்டியலில் இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அதில் இருந்து ஒரு 5 துறைகளை எடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பொதுப்பட்டியலில் சேர்த்திருப்பாங்களா. இந்த கல்வி, காடு, வனம், அப்புறம் உச்சநீதிமன்ற நீதிபதி தவிர்த்த என்னென்ன நீதிமுறை வரையறை செய்யுது. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 துறைகளை எடுத்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா பொதுப்பட்டியலில் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. ஸோ நீட் எக்ஸாம் அதெல்லாமே இப்போ எதில் இருக்குது அப்படின்னா இந்த பொதுப்பட்டியலில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு மாநிலமும் அது வேண்டாம்னு என்ன செய்ய டிசைட் பண்ண முடியாது, சரிங்களா. ஏன்னா பொதுப்பட்டியலில் இருக்கும்போது மாநில அரசுகள், மத்திய அரசுகள் 2 பேருமே என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த மசோதா நிறைவேற்றி சட்டமாக இயற்றலாம். ஸோ அப்படி ஒரே கருத்துடைய ஒரு செயலுக்கு மத்திய அரசும் மசோதா ஏற்றுது, மாநில அரசும் மசோதா ஏற்றுது இருக்கும் பட்சத்தில் மத்திய அரசு ஏற்றக்கூடிய மசோதாவே என்ன ஆகும் அப்படின்னா செல்லுபடி ஆகும். ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த நீட் எக்ஸாம்லாம் என்ன இருக்குது அப்படின்னா எல்லா ஸ்டேட்டும் கம்பல்சரி இணைஞ்சுதான் ஆகணும், கண்டிப்பாக பின்பற்றித்தான் ஆக வேண்டும். இதை விளக்குறதுக்குன்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது, சரிங்களா. ஸோ இப்போ மத்திய பட்டியலை பொறுத்தளவு 100 துறைகள் இருக்குது. அது மத்திய அரசாங்கம் மட்டுமே என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த துறைகளுக்கு உண்டான மசோதா, சட்டம் இது எல்லாமே கொண்டு வர முடியும். மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளுக்கு மாநில அரசு என்ன செய்யலாம், மசோதா நிறைவேற்றி சட்டம் கொண்டு வரலாம். பொதுப்பட்டியலை பொறுத்தளவு 2 பேருமே ஏற்றலாம். மத்திய பட்டியலில் மத்திய அரசும் ஏற்றலாம், மாநில அரசாங்கம் ஏற்றலாம். ஆனால் ஒரே கருத்துடைய ஒரு செயலுக்கு 2 பேருமே மசோதா நிறைவேற்றினால் மத்திய அரசு ஏற்றக்கூடிய சட்டமே என்ன ஆகும், செல்லுபடி ஆகும், சரிங்களா. ஸோ அடுத்த பாடம் என்னது அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகள். ஸோ உள்ளாட்சி அமைப்புன்றது ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே தெரியும் எல்லாருக்குமே. ஸோ பஞ்சாயத்து, சரிங்களா, பஞ்சாயத்து ராஜ். ஸோ பஞ்சாயத்தை பொறுத்தவரை கிராம லெவலில் பஞ்சாயத்து இருக்குது, அடுத்து வட்டார அளவில் இருக்குது, அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாவட்ட அளவில் பஞ்சாயத்து இருக்குது, சரிங்களா. ஸோ இதன் அடிப்படையில் உள்ளாட்சி அமைப்பை பொறுத்தவரை ஒவ்வொரு கிராமத்தோட அடிப்படை அழகே என்னது அப்படின்னா உள்ளாட்சி தான். ஸோ ஒரு நகரம் இருக்குது, இல்லை ஜென்ரலாக காந்தியே சொல்லியிருப்பார், என்ன சொல்லியிருப்பாரு, கிராமங்கள் வளர்ச்சி அடைந்தாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த ஸ்டேட்டோட பொருளாதாரம் உயரும். ஸ்டேட்டோட பொருளாதாரம் வந்து ஆல்ரெடி நாட்டோட பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உயர்வடையும். ஸோ அதனால் கிராமங்களை தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டாலே ஆல்மோஸ்ட் என்னது பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத காந்தி சொல்லியிருப்பார். ஸோ இந்திய நாட்டோட முதுகெலும்பே கிராமம் தான் அப்படின்னு யார் சொல்லியிருப்பார், காந்தி சொல்லியிருப்பார். ஸோ அதன் அடிப்படையில் என்னது ஒரு சின்ன சின்ன கிராமம் 500 மக்கள் இருந்தாலும் அது வந்து ஒரு கிராம லெவலில் கிராம பஞ்சாயத்தை அமைச்சு அதுக்குன்னு என்ன செய்வாங்க, உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஸோ அவங்க ஆட்சியே இது பண்ணுவாங்க. ஸோ உள்ளாட்சி அமைப்பு பொறுத்தவரை எது கொண்டு வந்தாங்க அப்படின்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டம் போடும், ஸ்டேட் கவர்மெண்ட் திட்டம் போடும். அந்த திட்டங்கள் எல்லாமே வந்து சேர்றதுக்கு என்ன இருக்கும், டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் என்ன செய்ய முடியாது அப்படின்னா கிராம லெவலில் இருக்கக்கூடிய மக்களோட சேவைகள் எல்லாமே பாதிக்கப்படும். அதனால் கிராம பஞ்சாயத்து அப்படின்ற ஒரு அமைப்பை கொண்டு வந்தாச்சு அப்படின்னா ஸோ அவங்களுக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுத்தாச்சு அப்படின்னா அவங்களே என்ன செஞ்சுக்கலாம், வரி வசூல் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இருக்குது, பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு இருக்குது. ஸோ தண்ணி வரி, நிலவரி, ரோடு வரி, ஸோ இந்த மாதிரி எல்லா வரியும் வசூல் பண்ணி அந்த கிராம லெவலில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே அவங்களே செஞ்சுக்கலாம். அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் என்னது அப்படின்னா உள்ளாட்சி அரசாங்கம், சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 27 வகையான வேலைகள் யார் செய்யலாம் அப்படின்னா பஞ்சாயத்து செய்யலாம், சரிங்களா. ஸோ அதனால் ஒரு பகுதி அல்லது ஒரு கிராமம், ஒரு சிறிய நகரம் அல்லது மாநகரம் போன்ற சிறிய சமூகத்தினை நிர்வாகம் செய்யும் அமைப்புகளை என்ன சொல்லுவோம் அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகள். இதெல்லாம் கிராமம், நகரம், ஒரு சிறிய நகரம் அல்லது மாநகரம். இப்போ நம்மளே தெரியும் கிராம பஞ்சாயத்து, அடுத்து நகராட்சி, அடுத்து மாநகராட்சி. இது எல்லாமே என்னதில் தான் வரும் அப்படின்னா உள்ளாட்சி அமைப்பில் தான் வரும், சரிங்களா. ஸோ உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உள்ளூர் சமூகத்திற்கு பணியாற்றுவதுடன் தன்னாட்சி குடியரசுக்கும் கருவியாக செயல்படுது. அதான் தன்னாட்சின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அவங்களுக்கு உண்டான தேவை இந்த வரியெல்லாம் போட்டு நிலவரி, வாட்டர் டேக்ஸ், ஸோ இந்த மாதிரி வரிகள்லாம் வசூல் பண்ணி அவங்களோட தேவைகளே என்ன செஞ்சுக்கலாம் அவங்களே. ஸோ அரசாங்கத்திலேருந்து திட்டத்துக்கு ஒதுக்கி ஃபண்டு வர்றதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதுக்குள்ளே இவங்களே வரியெல்லாம் வசூல் பண்ணி இவங்களோட தேவைகளை நினைஞ்சுக்கலாம், பூர்த்தி பண்ணிக்கலாம். அதுதான் தன்னாட்சி குடியரசு அப்படின்றதுக்கு மீனிங், சரிங்களா. ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்டவர் யார் அப்படின்னா ஸோ உள்ளாட்சி அமைப்பின் தந்தை ஜென்ரலாகவே யாரை சொல்லுவான்,
ரிப்பன் பிரபு அப்படின்ற ஒரு நபரை சொல்லுவோம். இவர் ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் உள்ள ஒரு அதிகாரி. ஸோ இங்கே ஆளுநராக வந்திருப்பார். ஸோ இவர் தான் நினைஞ்சிருப்பார் அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்டவரே இவர் தான். ஸோ அதனால தான் இவர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா உள்ளாட்சி அமைப்பின் தந்தை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ரிப்பன் பிரபு. சரிங்களா? ஸோ 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி என்ன செஞ்சிருப்பாங்க, மாகாணங்களில் தன்னாட்சியை என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? ஆக்சுவலி என்ன அப்படின்னா 1935 எடுத்துக்கணும் அப்படின்னா இந்திய அரசு சட்டத்தின்படி மத்தியில் இரட்டை ஆட்சி, ஸோ மாகாணத்தில் ஒற்றை ஆட்சி. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதே இது 1919 போனீங்க அப்படின்னா ஸோ அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ஸோ மத்தியில் ஒற்றை ஆட்சி, ஸோ மாகாணத்தில் இரட்டை ஆட்சி கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்திய அரசு சட்டத்தின்படி இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னா 1935 கொண்டு வந்து 37 இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னா நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ 1882 ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகளை என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ தான் என்ன செஞ்சிருப்பாரு, ரிப்பன் பிரபு தான் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா இந்தியாவை பொறுத்தளவு அறிமுகப்படுத்தியிருப்பாரு. ஸோ அதனால் அப்போவே உள்ளாட்சி அமைப்புன்றது ஒரு தன்னிச்சையான அமைப்பு. ஸோ அவங்களோட தேவைகளை அவங்களே பூர்த்தி பண்ணலாம். அப்போவே என்னது ஒரு சுதந்திரத்தின் சுவையை இந்தியர்களுக்கு உணர்த்தியவர் யார் அப்படின்னா ரிப்பன் பிரபு அவர் தான் நினைஞ்சிருப்பார், உணர்த்தியிருப்பார். சரிங்களா? விதி 40 அப்படின்றத எதை பற்றி சொல்லியிருக்கோம் அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வரைமுறை. இதை பற்றி சொல்லக்கூடியது என்னது அப்படின்னா விதி 40. சரிங்களா? உள்ளாட்சி மன்றங்களை அமைப்பதற்கும் தன்னாட்சி அமைப்பு கூறுகளாக அவை இயங்குவதற்கும் தேவைப்படும் அதிகாரங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். சரிங்களா? ஸோ கான்ஸ்டியூஷனை பொறுத்தளவு என்ன அப்படின்னா பஞ்சாயத்துக்குன்னு தனியாக விதிமுறைகள்லாம் என்ன வகுக்கலை, விதிகள் எல்லாம் கொண்டு வரல. தேவைப்பட்டால் நினைஞ்சுக்கலாம், பஞ்சாயத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற ஒரே ஒரு விதியை மட்டும் நினைஞ்சிருக்காங்க அப்படின்னா வச்சிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நினைஞ்சுக்கலாம் அந்தந்த மாநில அரசுகள் உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். ஸோ அதுக்கு தடை கிடையாது. சரிங்களா? ஸோ அடுத்து உள்ளாட்சி அமைப்புகள் என்ற முறையின் கருத்துருவாக்கம் 1957-58 ஆண்டு வரை 4 முக்கிய குழுக்கள். ஸோ இதுக்காக உள்ளாட்சி அமைப்பை கொண்டு வரது கிட்டத்தட்ட ஒரு 4 குழுக்கள் அமைச்சிருந்தாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு என்டிசி சமூக அபிவிருத்தி திட்டம். சரிங்களா? ஸோ இதுதான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த திட்டத்தை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பாங்க, இதை செயல்படுத்தியிருப்பாங்க. ஸோ இதனுடைய நடைமுறையும் அடுத்து தேசிய நீட்டிப்பு சேவை இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1953 கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதன் அடிப்படையில் தான் நினைஞ்சிருப்பாங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துக்கு அடிப்படை எதெல்லாமா அப்படின்னா இந்த ரெண்டும் தான், சமூக அபிவிருத்தி திட்டம், தேசிய நீட்டிப்பு சேவை. ஸோ இதை பற்றி ஆராயறதுக்காக தான் முதல்ல யார் எந்த குழு அமைச்சிருப்பாங்க அப்படின்னா பல்வந்தராய் மேத்தா குழுவை 1957 அமைச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்க வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை நினைஞ்சிருப்பாரு, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருப்பாரு. சரிங்களா? ஸோ இவர் வந்து என்னது அப்படின்னா கிராம அளவில் கிராம பஞ்சாயத்து. ஸோ 3 அடுக்கு இவர் சொல்லியிருப்பாரு. இது வந்து கிராம அளவு. சரிங்களா? ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பஞ்சாயத்து சமிதி. ஸோ இது வந்து வட்டார அளவுகள். அடுத்து தேர்டு வந்து மாவட்ட அளவில் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அது என்னதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஜில்லா பரிஷத். ஸோ இது வந்து மாவட்ட அளவில். சரியா? ஸோ இந்த 3 அடுக்கு முறையை தான் நினைஞ்சிருப்பாங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பல்வந்தராய் மேத்தா தான் முதல்ல அமைக்கப்பட்ட குழு 1957 அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய திட்டத்தின் அடிப்படையில் தான் பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வர பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் முதல் அமைக்கப்பட்ட குழு பல்வந்தராய் மேத்தா குழு. ஸோ இவரோட பரிந்துரை என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரை பண்ணியிருப்பாரு. ஒன்று கிராம அளவில் கிராம பஞ்சாயத்து, அடுத்து வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதி, 3 மாவட்ட அளவில் இருந்திருப்பார் அப்படின்னா ஜில்லா பரிஷத் அப்படின்ற 3 முறையை பரிந்துரை பண்ணியிருப்பார். சரிங்களா? இந்த 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை தான் இப்போ நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு. ஆனால் அதுக்கடுத்து அமைக்கப்பட்ட குழு என்னது அப்படின்னா அசோக் மேத்தா குழு 1977-78 அமைச்சிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா 2 அடுக்கு முறையை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணியிருப்பாங்க.
சரிங்களா. ஸோ ஒன்று கிராம லெவல்லையும் இன்னொன்று வந்து மாவட்ட லெவல்லையும் இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க 2 அடுக்கு முறை தான் பின்பற்றிருப்பாங்க. அடுத்து ஜிவிகே ராவ் குழு. ஸோ இது எப்போ அமைச்சிருப்பாங்க அப்படின்னா 1985. ஸோ இது வந்து யார் அமைச்சிருப்பா அப்படின்னா திட்டக்குழு, ஃபயர் குழு பிளானிங் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களால இணைஞ்சிருக்கோம் அப்படின்னா அவங்க தான் இந்த குழுவை நியமனம் செஞ்சுருப்பாங்க. ஸோ என்னென்ன திட்டத்தில் இன்னும் என்னென்ன முறைகள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஸோ என்னென்ன குறைகள் இருக்குது, அதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக திட்டக்குழுவால் அமைக்கப்பட்ட குழு தான் என்னது அப்படின்னா ஜிவிகே ராவ் குழு. ஸோ 85 அமைச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, வேறற்ற பொருட்கள் என்று அழைக்கப்பட்ட குழு எது அப்படின்னு கூட என்ன செய்யலாம், கொஸ்டின் கேட்கலாம். அது வந்து ஜிவிகே ராவ் குழு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4 இதுவும் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா படிச்சுக்கணும். கிட்டத்தட்ட ஒன்று கால வரிசைப்படுத்துகன்னு கேட்பாங்க, இல்லை அப்படின்னா தவறானது எதுன்னு கூட என்ன செய்யலாம், ஏதாச்சும் ஒரு குழு மாற்றி கொடுத்து கூட கேட்கலாம். இதுவரை கேட்டிருக்காங்க. கால வரிசைப்படுத்துகன்றது டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அடுத்து வந்து எல்எம் சிங்வி குழு. ஸோ இது வந்து எப்போ அமைச்சிருப்பாங்க, லட்சுமி மால் சிங்வி. சரிங்களா. இவரோட முழு பேர் என்னது அப்படின்னா லக்ஷ்மி மால் சிங்வி. சரிங்களா. ஸோ அதோட சுருக்கி தான் என்னது அப்படின்னா எல்எம் சிங்வி. சரிங்களா. ஸோ இவரோட இது குழு எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா 1986 ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா. ஸோ இவர் கொடுத்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னா 73 மற்றும் 74 சட்டத்திற்கு 1992 கொண்டு வந்து இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜை இன்ட்ரோடியூஸே பண்ணியிருப்பாங்க. ஸோ 73ன்றது பஞ்சாயத்து ராஜ் சட்டம், 74ன்றது என்னது அப்படின்னா நகராட்சி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் 74. ஸோ 2 சட்டத்திருத்தமே எந்த வருஷம் தான் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கும் அப்படின்னா 1992 தான் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கும். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் பார்க்க போகிறோம். ஸோ 92 என்ன செஞ்சாச்சு, பஞ்சாயத்து ராஜ் அமைச்சுக்கலாம் அப்படின்ற மசோதா எல்லாம் கொண்டு வந்து எல்லா மாநிலத்திலையும் கம்பல்சரி என்ன செய்யணும், பஞ்சாயத்தை கொண்டு வரணும் அப்படின்றத மத்திய அரசாங்கம் உத்தரவாக போட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் 1994 என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புக்குன்னு என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்து அதன் அடிப்படையில் புதிய பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை என்ன செஞ்சிருப்பாங்க, செயல்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல 3 அடுக்கு பஞ்சாயத்தை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா. பல்வந்தராய் மேத்தா குழு பரிந்துரை பண்ண அந்த 3 அடுக்கு பஞ்சாயத்தா இப்போ வரைக்கும் செயல்பட்டு இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் கிராம சபை. அடுத்து இந்த மாநிலத்துக்குன்னு ஒரு தேர்தல் ஆணையத்தை நிறுவுதல். இப்போ உள்ளாட்சி அமைப்பை பொறுத்தளவு யார் தான் இந்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவா அப்படின்னா அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையங்கள் தான் என்ன செய்யும், உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா. இதுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மத்திய தேர்தல் ஆணையத்துக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. அந்தந்த மாநில அரசுகளோட தேர்தல் ஆணையம் தான் என்ன செஞ்சுக்கிறோம், உள்ளாட்சி அமைப்புகள் உண்டான எலெக்ஷனை நடத்திக்கணும். ஸோ இதுக்குன்னு ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பார். ஸோ அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நியமிக்கக்கூடிய இவங்க வந்து என்ன செய்யுது அப்படின்னா தலைமை தேர்தல் அதிகாரி. அதே இது அந்த மாநிலத்தில் தேர்தல் ஆணையம் இருக்குது அப்படின்னா அதனுடைய ஒரு தலைவர் யாராக இருப்பா அப்படின்னா மாநில தலைமை தேர்தல் ஆணையர். ஸோ இவங்களோட ஒரே ரோல் என்ன அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறது மட்டும்தான் இவங்களோட வேலை. சரிங்களா. ஸோ மீதி இருக்க எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன், சரிங்களா, ஸோ இதெல்லாமே கண்டக்ட் பண்ணுறது யாருடைய வேலை அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையத்தோட வேலை. சரிங்களா. ஸோ இந்த தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நியமிக்கப்படக்கூடியவர் தான் யார் அப்படின்னா அந்த தலைமை, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்தந்த மாநிலத்துக்குன்னு தலைமை தேர்தல் அதிகாரி இருப்பாங்க. ஸோ மாநில தேர்தல் ஆணையமாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய எனது மாநில தலைமை தேர்தல் ஆணையராக இருப்பார். சரிங்களா. ஸோ இவர் வந்து ஒரே வேலை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறது மட்டும்தான் இவங்களோட இந்த மாநில தேர்தல் ஆணையத்தோட வேலையே அது மட்டும்தான். சரிங்களா. ஸோ அடுத்து வந்து என்னது, நிதி ஆணையத்தினை நிறுவுதல். ஸோ நம்ம தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. ஸோ ஒவ்வொரு மாநிலத்தில் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் என்னென்னலாம் இருக்குங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா. ஸோ நிதி ஆணையத்தை நிறுவலாம். நிதி ஆணையத்தை நிறுவதை பற்றி விதி சொல்லக்கூடிய என்னது 280 சொல்லும். சரிங்களா. ஸோ அடுத்து கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்புகளை கிராம ஊராட்சி என்று அழைப்போம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்து இப்போ எலெக்ஷன் இப்போ நம்ம ஆல்ரெடி நினைஞ்சிருக்கோம், முதலமைச்சர் எலெக்ஷன் முடிஞ்சு எம்எல்ஏ எலெக்ஷன் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது முடிஞ்சு ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புக்கு எலெக்ஷன் டேட் மாநில தேர்தல் ஆணையம் அறிவிக்கும். ஸோ அதன் அடிப்படையில் உள்ளாட்சி தேர்தல் என்ன செய்யும், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ உள்ளாட்சி அமைப்போட பணிக்காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா
5 ஆண்டுகள். ஸோ என்று தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அன்றிலிருந்து அடுத்து அந்த டேட்டு வரைக்கும் அவங்க 5 வருஷம் என்ன செய்வாங்க அப்படின்னா பதவியில் இருப்பாங்க. ஸோ கிராம ஊராட்சியோட ஆய்வாளர் யார் அப்படின்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஸோ மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் கிராம லெவலில் என்ன செய்வார், ஊராட்சியை கண்காணிக்க வேண்டியது அவர் தான். கண்காணிக்கணும், ஆய்வு பண்ணணும். ஸோ அது எல்லாமே தலைமை பொறுப்பு யாருக்கு தான் இருக்குது அப்படின்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இருக்குது. ஸோ 500க்கும் மேற்பட்ட மக்கள் இருந்தாலே என்ன செய்யலாம், அதை வந்து ஒரு கிராம ஊராட்சியாக உருவாக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூர் கல்வெட்டுகளில் காணப்படும் ஆதாரங்களின்படி 11ஆம் நூற்றாண்டில் சோழர்களோட ஆட்சி காலத்தில் நம்ம போன பாடத்திலே பார்த்துருப்போம். ஸோ குட ஓலை முறையை என்ன செஞ்சிருப்பாங்க, பின்பற்றி இணைஞ்சிருப்பாங்க, உள்ளாட்சி அமைப்புகளில் உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரூர் கல்வெட்டுகளில் 11ஆம் நூற்றாண்டில் காணப்பட்ட கல்வெட்டுகளில் இணைஞ்சிருக்கும் சோழர்கள் ஆட்சி காலத்தில் கிராம சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க குடவோலை முறையில் இணைஞ்சிருப்பாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இதுக்குன்னு சில சிஸ்டமேட்டிக் வச்சுருப்பாங்க. ஸோ குடவோலை முறைன்றது என்னது, அந்த அந்த பகுதியில் வாழக்கூடிய நபராக இருக்கணும். அடுத்து அவங்களுக்கு என்னது இருக்கும், வீடு இருக்கணும் அல்லது சொத்து இருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட 30 வயசுக்கு மேற்பட்ட நபராக இருக்கணும், 30 to 70 வயசுக்குள்ளே இருக்கவங்களா இருக்கணும். சரிங்களா? ஸோ சொந்தமாக சொத்து இருக்கணும், வீடு இருக்கணும். இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்தாங்க. அதில் மொத்தம் 30 நபர்களை தேர்ந்தெடுத்திருந்தாங்க சோழர்கள் பீரியடில். 30 நபர்களோட பெயரை எழுதி ஒரு சின்ன குடத்தில் ஓலையில் பேர் எழுதி இணைஞ்சிருப்பாங்க, உள்ளே போட்டிருப்பாங்க. அதை சின்ன குழந்தைய கூப்பிட்டு இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னா எடுக்க வச்சு யார் பெயர் எடுக்கிறாங்களோ ஸோ அவங்க தான் என்னது உறுப்பினராக, உள்ளாட்சி அமைப்போட உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. இது சோழர் காலத்தில் 11ஆம் நூற்றாண்டிலே கிட்டத்தட்ட பின்பற்றி இருக்கு. சரிங்களா? சுதந்திர இந்தியாவில் ஜனநாயக பரவலாக்கத்தின் முதல் சட்டமாக 1950 ஸோ மதராஸ் கிராம பஞ்சாயத்து கூட்டம் ஸோ இயற்றியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மதராஸ் பஞ்சாயத்து கூட்டம் எப்போ நடைபெற்றிருக்கு அப்படின்னா 1950 இணைஞ்சிருப்பாங்க, முதல் கூட்டம் நடைபெற்றிருக்கும். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் தெரியும், மாநகராட்சியாக உருவாகுது என்னது தான், சென்னை தான், மதராஸ் மாகாணம் தான். மதராஸ் மாகாணத்தில் சென்னை தான் உருவாச்சு. 1688 நகராட்சியாக உருவாக்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 1950 இணைஞ்சிருக்காங்க, பஞ்சாயத்து அமைப்பை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. சோழர்கள் 11ஆம் நூற்றாண்டில் இணைஞ்சிருக்காங்க, குடவேல முறையை பின்பற்றியிருக்காங்க. அடுத்து 1957 உள்ளூர் நிர்வாக சீர்திருத்தம் தொடர்பாக வெளியான விவகாரங்களின் தொடர்ச்சியாக 58 மதராஸ் பஞ்சாயத்து சட்டமும் மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டமும் இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஏற்றிருப்பாங்க. சரிங்களா? ஸோ 50 கிட்டத்தட்ட மதராஸில் மாகாணத்தில் இணைஞ்சிட்டாங்க, பஞ்சாயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதன் அடிப்படையில் எப்படி இனிமேல் நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வரணும். ஸோ அதை எப்படி வளர்ச்சி நோக்கில் கொண்டு போக முடியும், அதுக்காண்டி ஒரு இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா சட்டங்கள் ஏற்றிருந்தாங்க. 1958 மதராஸ் பஞ்சாயத்து சட்டமும் மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டமும் இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னா 1958 நிறுவியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து மாவட்ட ஊராட்சி மக்கள் தொகை எவ்வளோ இருக்கணும், 50,000 மக்கள் தொகை இருந்தாங்க அப்படின்னா அதை என்ன செய்யலாம், ஒரு மாவட்ட ஊராட்சியாக அமைச்சுக்கிறலாம். கிராமப்புறங்களில் பிரதிநிதிகளை மக்களாக கொண்ட கிராம சுயராட்சியத்தை விரும்பியவர் யார், காந்தியடிகள். நான் அப்பலே சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறதே சொன்னோம். உள்ளாட்சி அமைப்புகள், அரசாங்க அமைப்புகள் பார்க்கும்போது என்ன செஞ்சோம், உள்ள காந்தியடிகள் என்னது, இந்தியாவின் முதுகெலும்பே கிராமம் தான். கிராமங்கள் வளர்ச்சி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட்டோட பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டேட் பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரியோட பொருளாதாரமும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ பேரூராட்சின்றது என்னது அப்படின்னா 10,000 மக்கள் தொகையை கொண்டு வந்தாலே என்ன செஞ்சிருப்பாங்க, பேரூராட்சி அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே கண்காணிக்கிறது யார், ஒரு தலைமை இருப்பார். அவர் யாருன்னா இஓ, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அல்லது செயல் அலுவலர். ஸோ நிர்வாக தலைவர். சரிங்களா? இது அரசாங்கத்தால் நியமனம் செய்யக்கூடிய ஒரு நபர். சரிங்களா? ஸோ பேரூராட்சி மக்கள் தொகை அடிப்படையில் 10,000 பேர் இருந்தாங்கன்னா பிரிச்சிருப்பாங்க. அதுலேருந்து உறுப்பினர்கள் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பார். அரசாங்கத்தை அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு அலுவலரை நியமிப்பாங்க. அவர் தான் யார் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்ன செய்வாங்க, பேரூராட்சியை திட்டத்தை வளர்த்தெடுக்கிறது இவங்களோட வேலை. ஸோ அடுத்தடுத்துட்டு அப்படின்னா 1917ஆம் ஆண்டில் ஈரோடு நகராட்சியில் இணைஞ்சிருப்பார். பெரியார் வந்து நகராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். ஸோ இவர் தான் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா முதல்ல ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இணைஞ்சிருப்பார் அப்படின்னா குடிநீர் குழாய் மூலம் தண்ணீர் வழங்கியவர் யார் அப்படின்னா பெரியார் தான் வழங்கியிருப்பார். சரிங்களா? ஸோ 17 இணைஞ்சிருக்காரு, நகராட்சியோட தலைவராக, ஈரோடு நகராட்சியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். 19 இணைஞ்சிருப்பார் அப்படின்னா குழாய் மூலமாக இணைஞ்சிருப்பார். குடிநீர் முறையை முதல்ல இணைஞ்சிருப்பார் அப்படின்னா செயல்படுத்தியிருப்பார். சரிங்களா? ஸோ அடுத்து 9th குடிமையல் பகுதியில் கடைசி பாடம் என்னது அப்படின்னா சாலை பாதுகாப்பு. ஸோ சாலை பாதுகாப்புன்றது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, அதில் பெரிய டேட்டாவெலாம் ஒன்றும் இருக்காது. ஸோ கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ உலக லெவலில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 7th பார்க்கும்போது வீடியோ பார்க்கும்போதே பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட 10%
ஆக்சிடெண்ட் எங்கே தான் நடக்கு அப்படின்னா சரிங்களா, இந்தியாவில் தான் நடக்கு. உலக அளவில் அதிகமான சாலை விபத்துக்கள் எங்கே தான் நடக்கு அப்படின்னா இந்தியாவில் தான் நடக்குது. அது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10%. அந்த 10%லையும் குறிப்பாக இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிகமாக சாலை விபத்து நடக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு. சரிங்களா, கிட்டத்தட்ட 25 வயசுக்கு மேலே ஒரு 35 வயசுக்கு உள்ள, ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய பசங்க பைக் எல்லாமே ஸ்பீடாக ஓட்டுறது, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கிறதுனால தான் என்ன செய்யுது. இன்னொன்று தண்ணி அடிச்சுட்டு ஓட்டுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் மூலமாக என்ன செய்யுது அப்படின்னா சாலை விபத்துகள் அதிகமாக நடைபெற்று இறக்குறாங்க. சரிங்களா, இன்னொன்று ஹெல்மெட் அரசு வந்து முறையான ஹெல்மெட் போட சொல்லுது, நம்ம அதை என்ன செய்ய மாட்டோம், போட மாட்டோம். சரிங்களா, எவ்வளவோ சட்டங்கள் கடுமையானாலும் நம்ம அதை என்ன செய்யறது இல்லை, திருந்துறது இல்லை. ஸோ சரிங்களா, தலைக்கவசம் உயிர்கவசம்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது, ஆனால் நம்ம தலைக்குள்ளே போட்டால் முடி போகுது, அந்த மாதிரிலாம் நான் யோசிக்கிறோம். சரிங்களா, ஸோ தலைக்கவசம் போடுங்க, உயிரிழப்புகளை குறைங்க, சாலை பாதுகாப்பு. அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டு ஜனவரி மாதம் என்ன செய்யுது அப்படின்னா அரசு சாலை பாதுகாப்பு வாரம் அப்படின்ற ஒரு ஸ்கீமே கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா முறையாக நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஸோ சாலை பாதுகாப்பு எப்படி எப்படி பின்பற்றணும். சரிங்களா, ஸோ இப்போ டோல்கேட் இருக்குது அப்படின்னா அங்கெல்லாம் என்னென்ன இருக்கணும், பொதுமக்களுக்கு தேவையான சிறுநீர் கழிக்க வசதி, அடுத்து வந்து அங்கே ஒரு வண்டி எமர்ஜென்சி வண்டி ஒன்று இருக்கணும், அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆனால் இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு வண்டி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லா ஒவ்வொரு டோல்லையுமே இருக்கும். சரிங்களா, அதனால் அதை யாரும் என்ன செய்ய போகிறது இல்லை, முறையாக பயன்படுத்துறது இல்லை. சரிங்களா, ஸோ ஆண்டுக்கு 1,30,000க்கும் மேற்பட்ட உயிரிழப்புடன் இந்தியா உலகின் மிக மோசமான சாலை விபத்துகள் கொண்ட நாடாக இருக்குது. நான் அப்போல்லாம் சொல்லிட்டேன், உலகத்தில் எத்தனை சதவீதம் ஆக்சிடென்ட் சாலை பாதுகாப்பு சாலை உயிரிழப்பு எங்கே தான் நடக்குது அப்படின்னா இந்தியாவில் தான் நடக்குது. சரிங்களா, 10%ங்கிறது பெரிய ஒரு விஷயம். சரிங்களா, ஸோ உலகில் 3 நிமிடத்திற்கு ஒரு குழந்தை விபத்தில் இறக்கிறது. யோசிச்சு பாருங்கள், 3 நிமிஷத்துக்கு ஒன்றுனா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் எத்தனை குழந்தைகள் இருக்குது, 20 குழந்தைகள் இறக்குறாங்க. சரிங்களா, ஸோ சாலை விபத்தில் ஏற்படும் மரணங்களுக்கு முக்கிய காரணங்கள் என்னென்னன்றதை பார்ப்போம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அப்போலே சொன்னேன், குடித்து விட்டு வாகனம் ஓட்டுறது. ஸோ அதன் மூலமாக எத்தனை சதவீத ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா 40% ஆக்சிடென்ட் அதில் தான் மெஜாரிட்டியாக நடக்குது. சரிங்களா, குடிச்சிட்டு ஓட்டுறது தான். இப்போ ட்ரிங்க் அண்ட் டிரைவுக்கு எவ்வளோ ஃபைன் வச்சுருக்காங்க அப்படின்னா அரசு, நம்ம இந்திய அரசு 10,000 ரூபா ஃபைன் வச்சுருக்கு. சரிங்களா, ஸோ அப்படி இருந்து என்ன செய்ய போகிறது இல்லை, நம்ம மக்கள் திருந்துறது இல்லை. ஸோ சாலை விபத்தை பொறுத்தவரை என்னது 40% ஃபஸ்ட்டு ட்ரிங்க் அண்ட் டிரைவ் தான் நடக்குது. அடுத்து ஸ்பீடு, வேகம், ஓவர் ஸ்பீடு. சரிங்களா, ஸோ அதிவேகத்தில் போகிறதுனால இறப்பு எவ்வளோ ஏற்படுது அப்படின்னா ஆக்சிடென்ட் எவ்வளோ ஏற்படுது அப்படின்னா 24% ஏற்படுது. அடுத்து வாகன எண்ணிக்கை அதிகரிப்பு, அதன் மூலமாக எவ்வளவு அப்படின்னா டிராஃபிக் ஆகுது, நம்ம முண்டி போகிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் அது மூலமாக என்னது ஆக்சிடென்ட் நடக்குது. சரிங்களா, இன்னொன்று சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் மெத்தனம் 15%. நம்ம தான் போலீஸ் இங்கே இருந்தாலும் என்ன செய்வோம், நம்ம அடுத்த சந்து வழியாக எடுத்து என்ன செஞ்சிருவோம், அடுத்த பக்கத்தில் போயிடுறது. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி இது ஒன்று. ஸோ அவங்க சட்டத்தை முறையாக என்ன செய்யறது இல்லை அப்படின்னா செயல்படுத்துறது இல்லை. அடுத்து வந்து தலைக்கவசம் அணியாமல் போகிறது மற்றும் சீட் பெல்ட்டு. சரியா, இருக்கப்பட்டைய இப்போ காரில் போகிறாங்க அப்படின்னா என்ன செய்யறது இல்லை, சீட் பெல்ட்டு அணிகிறது கிடையாது. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய விபத்துகள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5% விபத்துகள் இந்த அடிப்படையில் நடைபெறுது. சரிங்களா, ஸோ குடித்து விட்டு 40%, ஓவர் ஸ்பீடு 24, அடுத்து எண்ணிக்கை வாகன எண்ணிக்கை அதிகரிப்பு 16%, அதன் மூலமாக ஏற்படுது. சட்டத்தை நடைபெறுவதில் மெத்தனம், அதன் மூலமாக என்னது 15%. தலைக்கவசம் சீட் பெல்ட் அணியாமல் போகிறதுனால எவ்வளோ இதுன்னா 5%. ஸோ இந்த லெவலெல்லாம் ஆக்சிடென்ட் இவ்வளவு பெர்சன்டேஜில் நடைபெறுது அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொன்று ஓட்டுநரோட கவன சிதை, ஒன்று மொபைல் ஃபோன் பேசிகிட்டே என்ன செய்யறது, வாகனம் ஓட்டுறது. இந்த மாதிரி சிஸ்டம்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் தவறு. சரிங்களா, அடுத்து சிவப்பு விளக்கு எரியும் போது என்ன செய்யுது, சாலையை கடப்பது. ஆக்சுவலி என்ன, ரெட் லைட் போட்டாங்க அப்படின்னா என்ன செய்யக்கூடாது, யாரும் போகக்கூடாது. யாருக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களோ அவங்க மட்டும்தான் போகலாம். இப்போ ரெட் லைட் போட்டு என்ன செய்வாங்க, மக்கள் நடக்கிறதுக்கு மட்டும் ஒரு கோடு மாதிரி போட்டிருப்பாங்க, அதில் தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கிராஸ் பண்ணணும். ஆனால் நம்ம மக்கள் அப்படி இல்லை, குறுக்க மறுக்க என்ன செய்யறது, போகிறது வாரது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால ஆக்சிடென்ட் நடக்குது. அதெல்லாம் முறையாக என்ன செய்யணும், பின்பற்றணும். சரிங்களா, அடுத்து தவறான முறையில் பிற வாகனங்களை முந்தி செல்வது. ஸோ இப்போ போகிறோம் அப்படின்னா வண்டி லெஃப்ட் சைடு போகுது அப்படின்னா ரைட் சைடு தான் ஏறி என்ன செய்யணும், சைடு அடிக்கணும். நம்ம ஆட்கள் என்ன செய்யுது, லெஃப்ட்லேயே போய் என்ன செய்வாங்க, சைடு அடிப்பாங்க. ஸோ அதன் மூலமாக என்ன செய்யுது, ஆக்சிடென்ட்டு கிடையாது. ஸோ தவறான முறையில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஒரு வாகனத்தை முந்தி போகக்கூடாது. சரிங்களா, ஸோ இருக்கப்பட்டை அதாவது சீட் பெல்ட்டுப்பா. சரிங்களா, பயன்படுத்துவதன் மூலம் சாலை விபத்தில் ஏற்படும் இழப்பை எத்தனை சதவீதம் குறைக்கலாமா, 51% வரை தடுக்கலாம். சரிங்களா,
ஸோ அதனால் காரில் போகிற மக்கள் எல்லாருமே இனிமேல் தயவு செய்து என்ன செய்யுங்க அப்படின்னா சீட் பெல்ட்டை அணிங்க முறையாக, சரிங்களா? ஸோ இதோட நமக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா 9th குடிமையல் பகுதியை நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதை இப்போ வீடியோ பார்க்குற மக்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம சுரண்டை சாந்தி ஐஏஎஸ் அகாடமியை நம்பரு தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அவங்க நம்ம சுரண்டை சாந்தி ஐஏஎஸ் அகாடமி நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே என்ன செய்வாங்க அப்படின்னா பிடிஎஃப்பை கொடுப்போம். ஸோ தயவுசெய்து காண்டாக்ட் பண்ணி வாங்கி முறையாக படித்து வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.